யுவராணி குப்பையில் தவறவிட்ட 5 பவுன் தங்க சங்கிலியை மீண்டும் உரிமையாளர்களை தூய்மை பணியாளர் ஒருவர் தேடி சமர்ப்பித்திருக்கிறார். இந்த சம்பவம் என்பது மீண்டும் சென்னையில் ஒரு அனைவரையுமே நிகழ வைத்திருக்கிறது. ஏற்கனவே தியாகராய நகர் வின்சென்ட் பார்க் அடுக்குமாடி குடியிருப்பில் 5 லட்சம் மதிப்பில் நக்லஸ் தவறவிடப்பட்டு அதனை கோடம்பாக்கம் குப்பை தூய்மை பணியாளர் ஆண்டோனிதாஸ் அதை திருப்பி கொண்ட சம்பவம் என்பது சென்னையை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு அந்த சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவம் அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆக்கியிருந்தது. அதற்காக சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா மற்றும் சமூக ஆர்வலர்கள் இன்னும் நியூஸ் 7 தமிழ் கூட அவரை வரவழைத்து பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் சென்னை அடையாறு பகுதியில் இன்று காலை அந்த தூய்மை பணியாளர் வழியாக குப்பைகளை சேகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது 5 பவுன் மதிப்பில் இருக்கக்கூடிய தங்க சங்கிலியை உரிமையாளர் அந்த தவறவிட்டிருக்கிறார். அந்த தங்க சங்கிலியை மீண்டும் அப்பகுதியை சேர்ந்த அடையாறு 171வது வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய அங்கு அந்த 5 பவுன் மதிப்பில் இருக்கக்கூடிய தங்க சங்கிலியை மீண்டும் கண்டுபிடித்து தூய்மை பணியாளர் ரவி அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த சம்பவம் என்பது மீண்டும் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சம்பவத்தை ஏற்கனவே தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் அந்த தூய்மை பணியாளர் செய்த சம்பவம் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் இந்த 50 பவுன் தங்க சங்கிலியை தேடி கண்டுபிடித்து மீண்டும் தூய்மை பணியாளர் உரிமையாளர்களிடமே ஒப்படைத்த சம்பவம் என்பது அனைவரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது யுவராஜ்.